ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 10வது ஸ்கந்தம் பகுதி 32. பரமபுருஷனாகிய பகவானின் சந்நிதியில் மிகவும் புனிதமான துவாரகையில் பகவானுடன் சேர்ந்திருக்கும் பாக்கியம் பெற்ற துவாரகாவாசிகளின் பெருமைகள் கூறப்படுகின்றன. பகவானின் அவதாரத்தினால் மற்ற க்ஷத்ரிய வம்சங்களை விட பின்தங்கியிருந்த யாதவ வம்சம் எல்லா விதங்களிலும் மேல் நோக்கி உயர்ந்து மக்கள் தொகை அதிகரித்தும் துன்பத்தில் எவரும் ஆழ்ந்திருக்காமலும் அல்ப ஆயுசுடனே அறிவிலிகளாகவோ தீய பழக்கங்கள் உடையவர்களாகவோ எவரும் இல்லாமல் ஆனது யாதவ வம்சம். உலகம் முழுவதும் ஆளும் நிலை யாதவர்களுக்கு வந்தது என்று கூற வேண்டும். செல்வம் அனைத்தும் அவர்களிடம் இருந்தன. எப்படி பார்த்தாலும் உலகில் யாதவர்களுக்கு இணை இல்லாமல் இருந்தது. இவ்விதமாகவே அத்தியாத்ம தர்மங்களாகிய பக்தி, ஞானம், வைராக்கியம் முதலானவை அவர்களிடம் அபரிமிதமாக வளர்ந்து வந்தன. ஒரு நிமிடம் கூட பகவானை காணாமல் அவர்களால் இருக்க முடியாது. ஒரு முறை பகவானின் லீலைகளான கங்கையில் மூழ்கி எழுந்திருக்கும் ஒருவரின் அனைத்து பாவங்களும் நசித்து போகும் என்று கூறி 10வது ஸ்கந்தம் முடிகிறது. தசமஸ்கந்தமும் கிருஷ்ணலீலையும். தசமஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கியமான விஷயம் நிரோதம், தடைகள், தடங்கல் என்று முன்பே கூறினோம். ஜீவன் ஈஸ்வரன் அல்லது ஆத்மாவை காண முடியாமல் இருக்கும் தடைதான் நிரோதம். அது என்னவென்றும் அதை எப்படி அகற்ற வேண்டும் என்பதுதான் ஒருவர் இந்த அத்தியாயத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். என்றாலும் அகங்கார ஸ்வரூபமாக அதனை அறிவது சுலபம். அதனால் நிரோதம் என்றால் அகங்காரம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதை ரஜோகுணம், ஷரீர அபிமானம், செல்வம், மனைவி, மக்கள் மீதுள்ள ஆசைகள் என்று 3 பகுதிகளாக பிரித்து இந்த தசமஸ்கந்தத்தில் கூறப்பட்டுள்ளது. ரஜோகுணம் கம்சனாகவும், ஷரீர அபிமானம் ஜராசந்தனாகவும், அர்த்த தார புத்திரேஷணங்கள் அதாவது செல்வம், மனைவி, மக்கள் மீது ஆசை சிசுபாலனாகவும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ரஜோகுணத்தில் இருந்து ராகம், துவேஷம், மத மாத்சரியங்களான தீய எண்ணங்கள் எழுகின்றன. இந்த குணங்களே கம்சன் போன்ற அசுரர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர். பூதனா, சகடாசுரன், திருணாவர்த்தன், வல்சன், பகன், அகன் இவர்கள் அனைவரும் கம்சனால் கிருஷ்ணரையும் மற்ற கோப குழந்தைகளையும் கொல்வதற்கு அனுப்பப்பட்டவர்கள் அல்லவா? முதலிலிருந்தே ஒருவருக்கு சித்தம் சுத்தியாக வேண்டும். ராகாதி விகாரங்களும் பிரபஞ்ச வாசனைகளும் குறைந்து சித்தம் ஈஸ்வரனிடம் திரும்புவதுதான் சித்த சுத்தியின் அடையாளம். சகுண பக்தியாலேயே அது உண்டாகும். நாம ரூபங்களிலிருந்தும் குண தர்மங்களிலிருந்தும் அப்பாற்பட்டவனும் சத்வரூபனுமாகிய ஈஸ்வரன் வாக்கிற்கும் மனதிற்கும் கிடைக்க மாட்டார். அப்படிப்பட்ட வஸ்துவை முதலில் நினைவு கொள்வது கடினம். அதனால் நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்ட ஈஸ்வரனை நாமரூபங்களுடன் வணங்கி தொழும் வழக்கமே சகுண ஆராதனை என்பது. தத்துவங்களையே அவரது அவயவங்களாக உருவகப்படுத்தி சத்தா மாத்திரமான ஈஸ்வரனை நாமரூபாத்மகனாக மனித உருவில் வணங்குகிறோம். இந்த நோக்கத்திலிருந்து கிருஷ்ணனுடைய உருவத்தை பார்க்கும்போது சகுண பக்தியினுடைய ஆரம்பமும் பின்பு சித்தசுத்தியும் காலப்போக்கில் சகுண சாதகன் பரம நிர்குணமாகிய நிர்விகல்ப சமாதியில் லயிப்பதையும் ஷரீரத்தையும் விட்டு உத்தமமான கைவல்யத்தை அடைவதையும் காண முடியும். பீலி திருமுடியும் கோபி சந்தனமும் பீதாம்பரமும் புல்லாங்குழலும் கோலும் வனமாலையும் இல்லாமல்
உன்னி கிருஷ்ணனை நினைத்து பார்க்க முடியாது. இவையெல்லாம் பகவானின் விபூதிகளே. விபூதிகளினால் அலங்கரிக்கப்பட்டவனும் அழகிய ரூபம் உடையவனுமாகிய பகவானை கிருஷ்ணனின் உருவில் காட்டித் தருவதுதான் தசமஸ்கந்தம். ஏனென்றால் பகவானை எளிதாக ஆராதனை செய்யவும் பூஜிக்கவும் அன்பு செலுத்துவதற்குமாக இருக்கும் பகவானுடைய கையில் உள்ள புல்லாங்குழல்தான் மனித சரீரம். நம்முடைய உடலையும் அந்த புல்லாங்குழலாக ஆக்க வேண்டும். எப்போதும் அதில் கவர்ச்சியான தெய்வ கானத்தை, அதாவது பிரம்மநாதத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். நாம ரூபங்களான விக்ஷேபங்கள் மனதிலிருந்து நீங்கும்போது இந்த சரீரம் பகவானின் கையில் உள்ள குழல் என்பது தெரிய வரும். பீலி திருமுடி மாயையையும் கோபச்சந்தனகுரி கர்ம பக்தி ஞானங்களாகிய வழியையும், வனமாலை 3 குணங்களையும், பீதாம்பரம் அவித்யையையும், கோல் பிரணவத்தையும் குறிக்கின்றன. இதயமே பிருந்தாவனம். அங்குதான் பகவானின் அழகிய தெய்வீக லீலைகள் நடக்கின்றன. உயர்ந்த வேதாந்த சிந்தனைகள்தான் கோப குழந்தைகள். அவர்கள்தானே பகவானின் லீலைகளுக்கு காரணமாகின்றனர். இந்திரியங்கள்தான் பசுக்கள். இவ்வுலகம்தான் காடு. ஞானமே காளிந்தி நதி. அகங்காரம்தான் காளியன். இறைவனை அடையச் செய்யும் பலவிதமான செயல்களே கோபிகைகள். பகவானை அடைய ஆசைப்படும் விரகத்தால் தவிக்கும் ஜீவன்தான் ராதை. இந்த முறையில் பார்க்கும்போது தசமஸ்கந்தத்தில் ஒவ்வொரு லீலையும் நமக்கே நடப்பதாக அனுபவிக்க முடியும். ஏதாவது ஒரு லீலையின் அனுபவம் உண்டாகும்போது சாதகன் அமிர்தம் குடித்த உன்மத்தனாவான். அப்போது எல்லா லீலைகளையும் அனுபவிப்பவரின் நிலையை பற்றி கூறவும் வேண்டுமோ? பூதனா மோக்ஷமும், சகடாசுர பஞ்சனமும், திருணாவர்த்த வதமும், யமளார்ஜுன பஞ்சனமும், காளிய நர்தனமும், கோவர்தன உத்தாரணமும், ராசக்கிரீடையும், கம்சவதமும், ஜராசந்த யுத்தமும், துவாரகா நிர்மாணமும், ருக்மிணி ஸ்வயம்வரமும் எல்லாவற்றையும் தனக்குள் நடப்பதாக அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு லீலையும் அமிர்தாத்மகமான ஆனந்த பெருக்கில் மூழ்கி அமிழ்ந்து தன்னை மறந்து உன்மத்தனாக்க முடியும். சகுண பக்தி வளர்வதும் வளர வேண்டியதும் இவ்விதமாகத்தான். இவ்விதம் உயர்ந்து காலப்போக்கில் நாம ரூபங்கள் முழுவதும் நீங்கி நிர்குண பாவத்தை அடைய முடியும். இவ்விதம் முடிவில்லா மகிமையின் வெளிப்பாடும் எல்லாவிதமான அனுஷ்டான பழக்க வழக்கங்களின் விளக்கமும் அபரிமிதமான பக்தியை பற்றியும் தெரிந்து கொள்ளவே இந்த தசமஸ்கந்தம். இதில் ஒவ்வொரு லீலையும் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்திற்கு உரியது. அதனால் மேற்கூறிய லீலைகளை வேண்டியபடி கேட்டோ மனனம் செய்தோ நிதித்தியாசனம் செய்யும் பக்தனின் எல்லா துன்பங்களும் நீங்கி பக்தி ஞான வைராக்கியம் வளர்ந்து முக்திக்கு காரணமாகிவிடும். தசமஸ்கந்தம் பொதுவாகவும் பிரத்யேகமாகவும் அதில் ஒவ்வொரு லீலையும் எண்ண முடியாத வர்ணிக்க முடியாத அபாரமான ஈஸ்வர மகிமையின் வெளிப்பாடாக உள்ளது. ஜலே விஷ்ணுஹு ஸ்தலே விஷ்ணுஹு. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.